இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் 138வது இணையவழி நிகழ்வு. எப்பொழுதும் நான் சொல்வது போலத்தான் உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் நோக்கம் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களின் தனித்திறன்களை வெளிக்கொணர்ந்து இணைய வழி மூலமாகவும் நேரடி நிகழ்வு மூலமாகவும் அவர்களை மேடையேற்றி அவர்களை சிறப்பித்து விருதளித்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த நிகழ்வும். இந்த நிகழ்வினுக்கு வருகை தந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் சார்பாக எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இனி நான் நமது ஒருங்கிணைப்பாளர் திரு செந்தில்குமார், கடலூர் உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். வாருங்கள் செந்தில்குமார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் நிகழ்த்தும் இந்த இணைய வழி நிகழ்வு வரலாறு படைத்து கொண்டிருக்கிறது. 8 திக்கையும் கட்டியாளும் சர்வ வலிமையையும் வளமையையும் கொண்ட தமிழுக்கு பணி செய்ய அணிவகுத்திருக்கும் நிறுவனர், தலைவர் உள்ளிட்ட சான்றோர் பெருமக்களை உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்து வரவேற்று மகிழ்கின்றேன். ஊர்கள் தோறும் மறைந்திருக்கும் படைப்பாளர்களுக்கு மேடை கொடுத்து தங்கள் படைப்புகளை, கவிதைகளை பாராட்டி அமைச்சர் பெருமக்கள், கலைமாமணி விருதாளர்கள், செவாலிய விருதாளர்கள், திரைப்பிரபலங்கள் என ஆகச்சிறந்த ஆளுமைகளின் கரங்களால் தங்களுக்கு பாராட்டு செய்ய காத்திருக்கின்றோம். அதையே எப்பொழுதும் செய்து வருகின்றோம். நம் அமைப்பு உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் பல நாடுகளில் பயணித்து தமிழ் ஆர்வலர்களை மேன்மைப்படுத்தி வருகின்றது. கலைவாணர் அரங்கம், சர் பி.டி. தியாகராயர் அரங்கம், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் என பல தளங்களில் மேடை அமைத்து படைப்பாளர்களை மேன்மைப்படுத்தி வருகிறது. கவிஞர்களின் படைப்புகளை வெளியிட்டு பெருமை சேர்த்துள்ளோம். தமிழர் கலைகளையும் பண்பாட்டையும் வளர்ப்பதே உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் தலையாய நோக்கமாக செயல்பட்டு வருகின்றோம். எங்களோடு பயணிக்க சான்றோர் பெருமக்களை அன்போடு அழைக்கின்றோம். உறுப்பினராக சேர்ந்து வாருங்கள், தமிழுக்கு பணியாற்ற ஓர் அணியாய் திரள்வோம். இந்த நிகழ்ச்சியின் தலைவர் ஐயா ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற மரிய டக்ளஸ் அவர்கள், உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள். பல்வேறு சூழல்களில் இந்த தமிழுக்கு எப்படியேனும் பணியாற்றிட வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது எதை கேட்டாலும் சளைக்காமலும் முகம் சுளிக்காமலும் கருத்துக்களை வாரி வழங்கக்கூடிய ஆகச்சிறந்த ஆளுமை ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் எனக்கு பணித்த பணியானது தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட உரிய நேரத்திற்குள் கவிதையை வாசித்து முடிக்க அந்த நேரத்தை கணக்கிடும் பணி எனக்கு ஐயா கட்டளையிட்டு இருக்கிறார்கள். அந்த பணியை நான் செய்ய காத்திருக்கிறேன். இப்போது ஐயா அவர்கள் உங்களுடைய ஆகச்சிறந்த கவிகளை செவியில் சேர்த்து உங்களுக்கு ஆகச்சிறந்த பின்னூட்டங்களை தர காத்திருக்கிறார்கள். எந்த வார்த்தைகளை, எந்த வரிகளை எங்கே சொன்னாலும் இது இவருடையது என்று சொல்லும் அளவிற்கு தெளிவுடையவர் ஐயா அவர்கள். அவர்கள் காத்திருக்கிறார்கள் உங்களுடைய கவிதைகளுக்கு பின்னூட்டம் தர. எளியவன் காலத்தை கணக்கிட காத்து கொண்டிருக்கிறேன். ஐயா ஆணைகளின்படி. நன்றிகள் ஐயா. நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய அருமையான ஒரு முன்னுரைக்கு உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இனி கவியரங்கு செல்லலாம். உலக தமிழ் உறவுகளுக்கு உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் சார்பாக மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாமனிதரை போற்றுவோம் வரிசையில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஒரு பார்வை என்ற தலைப்பில் இன்று பாவேந்தரின் கவிநயத்தை கவிதைகளாக யாத்து இங்கு பாட குழுமியுள்ளோம். பாவேந்தர் புரட்சி கவிஞர் பாரதிதாசனுக்கு அறிமுகம் எதுவும் தேவையில்லை என்று நினைக்கிறேன். நல்லுயிர் உடம்பு செந்தமிழ் மூன்றும் நான் 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 என்று பாவேந்தர் அவர்கள் அவரையே தன்னுடைய அறிமுகமாக சொல்லி இருக்கிறார். தமிழ்தான் என்னுடைய உயிர், உடல், உடம்பு என்று அனைத்தையும் சொல்லியிருக்கிறார். இந்த கவி உலகில் பொருளுக்காக, புகழுக்காக, பொழுதுபோக்கிற்காக கவி பாடுவோர் மலிந்திருக்கும் நிலையில்
மக்களின் நலனுக்காக, சமுதாய மறுமலர்ச்சிக்காக, தமிழுக்காக பாடியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர். அவர் தான் மட்டும் பாடியதோடு மட்டுமல்லாமல் தனக்கு பின்னால் ஒரு மாபெரும் கவிஞர் பட்டாளத்தையே உருவாக்கி சென்றிருக்கார். அது உங்களுக்கும் தெரியும். திரு சுரதா அவர்கள், திரு வாணிதாசன் அவர்கள், திரு முடியரசன் அவர்கள் முதற்கொண்டு எத்தனையோ கவிஞர்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அவரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்ட நமது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அவரை பற்றி ஒரு அருமையான ஒரு பாடல் பாடியிருக்கிறார். அதை உங்களுடைய பார்வைக்கு இருக்கிறேன். ஏடெடுத்து கவிதை எழுத நினைக்கும் போதில் என்னெதிரே நின்னுருவம் ஏறு நின்று பாடு தமிழ் என்றுரைக்க கேட்டேன். அந்த பக்தியிலே 100 கவிதை ஆப்பேன். கூடலிரை பாண்டியன் போல் நிமர்ந்து நிற்கும் குலத்தலைவா, யான் கெற்ற கல்வி எல்லாம் கல்வி கொஞ்சம், நாடெனையும் நோக்கும் வகை நான் வளர்ந்தேன், யாமுனை கற்றதனால் பெற்ற பேரு என்று தன்னுடைய கவிதைக்கே பாரதிதாசன் அவர்களுடைய கவிதையை கற்றதனால் வந்ததுதான் என்ற ஒரு அழகான ஒரு கவிதையை நமது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அவருடைய புகழாக பாடியிருக்கின்றார். மேலும் சரி, நாம் பாவேந்தர்கள் அவரை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால், தமிழின் சுவையை பற்றி அவர் பாடிய ஒரு பாடல். அந்த பாடலை கேட்டாலே நாவில் எச்சி வரும். கனியிடை ஏறிய சுளையும் முட்டல் கழியிடை ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும் காச்சு பாகிடை ஏறிய ருசியும், நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரின் நீரும், இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் காண்பீர் என்று ஒரு அருமையான ஒரு பாடல். இதை கேட்கும் போது தமிழினுடைய இனிமை நமக்கு காதில் விழக்கூடியது ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளவு சிறப்பான ஒரு பாடல் அது. ஆக இப்போ ஒரு சிறப்பான மென்மையான பாடலை காதில் தேன் பாய்வது போல பாடிய அந்த கவிஞர் தான் ஒரு தனி உடைமையின் கொடுமையை பாடும்போது கொதித்தெழுந்து பாடுகின்றார். அதில் தீப்பொறி பறக்கும். வலியோர் சிலர் எளியோர் தமை வதையே புரிகுவதா, மகராசர்கள் உலகாலும் நிலையாலும் எனும் நினைவா, கொலைவாளினை எடடா மிக கொடியோன் செயல் அறவே, புகைவாழ் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா, இலையே உணவிலையே கதி இலையே எனும் எளிமை, இனிமேல் இலை எனவே முரசறைவாய் தமிழா என்று ஒரு தீப்பொறி பறக்கும் ஒரு பாடலையும் அவர் தந்திருக்கின்றார். அதே போல் அழகுணர்ச்சியை பாடும் ஒரு பாடல். அதை பற்றி சொல்லும் போது அதனுடைய காட்சி என்னவென்றால், ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்தை காற்று அசைத்து பார்க்கிறது. அதுதான் அந்த காட்சி. அதை எவ்வளவு அழகாக அவர் சொல்லியிருக்கிறார் பாருங்கள். ஆலிலை காற்று மோதும் அசைவேனா என சிரித்து, கோலத்து கிளை குலுங்க அடிமரத்து குன்று நிற்கும், தாளாட்ட தாளில்லாமல் தவித்திட்ட கிளை புல்லெல்லாம் கால் வைத்த கிளைகளாட காற்றுக்கு நன்றி கூறும். அதாவது காற்று தன்னை அசைக்க முடியாது என்று கம்பீரமாக ஆலமரத்தினுடைய அடி மரம் கம்பீரமாக நின்றாலும் அதனுடைய கிளைகள் அசைந்து கொடுக்கின்றன. அந்த கிளைகள் அசைந்து கொடுக்கும் போது அந்த கிளையில் உட்கார்ந்திருந்த புல்லினங்கள் எல்லாம் அதனால் அந்த கிளை ஆடுவது போது தன்னை தாளாட்டுவதாக நினைத்து அவையும் குரல் எழுப்புவதை ஒரு சிறப்பான ஒரு கவியாக வடித்து கொடுத்திருக்கிறார். இதனுடைய காட்சியாக நம்மால் அந்த கவிதையில் அந்த காட்சியை நம்மால் கற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு நமது கவிஞர் கொடுத்திருக்கின்றார். அதே போல் அவரே இயற்கையை பாடும்போது தனி உடைமையின் கொடுமையையும் எடுத்துரைக்கின்றார். அதுக்கு ஒரு அருமையான பாடல் அது. ஒரு வானம், அந்த வானம் பகலில் வெளிச்சமாக இருக்கிறது, இரவில் 2 நட்சத்திரங்களோடு இருக்கிறது. இந்த காட்சியை ஒரு அழகான பாடலாக தந்திருக்கிறார். மண்மீதில் உழைப்பார் எல்லாம் வறியராம், உரிமை கேட்டால் புன்மீதில் அம்பு பாய்ச்சும் புலையர் செல்வராம், இதை தன் கண்மீதில் பகலிலெல்லாம் கண்டு கண்டு அந்திக்கு பின் விண்மீனாய் கொந்தளித்த விரிவானம் பாராய் தம்பி என்று சொல்கிறார். பகலெல்லாம் இந்த கொடுமைகள் நடப்பதை பார்த்து கொதித்து இரவில் நட்சத்திரமாய் அந்த வானம் கொதித்து எழுகிறது என்று ஒரு அழகான காட்சியையும்
ஒரு தனி உடைமையின் கொடுமையை எடுத்துச் சொல்வதற்காக நமது கவிஞர் மிகவும் அற்புதமாக பயன்படுத்தியிருக்கிறார். இப்படி நமது பாவேந்தர் இயற்கை, காதல், பெண் விடுதலை, சமூக ஏற்றத்தாழ்வுகள், சாதியம், பொது உடைமை, மொழி, இனம் என எத்தனையோ துறைகளை அவர் பாடியிருக்கிறார். அவர் பாடாத துறைகள் இல்லை. எனக்கு அவரின் பொது உடைமை கருத்தை பறைசாற்றும் இந்த கவிதை மிகவும் பிடிக்கும். இதை மட்டும் நாம் கேட்டுவிட்டு நமது கவியரங்கத்தில் செல்வோம். அறிவை விரிவிசை, அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை, அணைந்து கொள் உன்னை சங்கமமாக்கு, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு, பிரிவிலை எங்கும் பேதமில்லை, உலகம் உண்ண உண், உடுத்த உடுப்பாய் புகழ்வேன் உடைமை மக்களுக்கு பொது, புவியை நடத்து பொதுவில் நடத்து. ஒரு பொது உடைமை கருத்துக்களை ரொம்ப அழகா ஒரு 5-6 வரியில அழகா சொல்லிட்டாரு பாருங்களேன். முதல்ல உன்னுடைய அறிவை விரிவு செய்யணும். உன்னுடைய சிந்தனையை விரிவு செய்தால்தான் ஒரு பொது உடைமை தத்துவத்துக்கு நீ சொல்ல முடியும் என்பதை ரொம்ப அழகா சொல்லி, மானிட சமுத்திரம் நான் தான், எனக்கு இங்கு எந்த பிரிவும் இல்லை, பேதம் இல்லை, இந்த மானிடம் சமுத்திரம் மொத்தமும் எனக்கு சொந்தமான் என்று வந்தால்தான் அந்த பொது உடைமை சிந்தனை வரும் என்பதை மிகவும் அற்புதமான வரிகளால் நமது பாவேந்தர் அவர்கள் கொடுத்திருக்கின்றார். இந்த பாவேந்தரின் அருமையான வரிகளை அவர் பாடிய ஒவ்வொரு துறை பற்றியும் நீங்கள் இப்பொழுது கவிதைகளாக படித்து காத்திருக்கின்றீர்கள். அதனை செவிமடுக்க நாங்கள் எல்லாம் காத்திருக்கிறோம். வாருங்கள், செல்லலாம். மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று சொன்ன பாவேந்தரை பற்றி பாடுவோம். வாருங்கள், வாங்க வாங்க ஐயா சிவகுமார். நன்றி நன்றி. கவிஞர்களுக்கும் தலைவர்களுக்கும் மாலை வணக்கம். புதுவை தந்த புலவரிவர், புரட்சி கவிஞர் பெயர் கொண்டவர், தமிழ்கடல் ஆழம் தனை கண்டவர், தமிழால் இன்பை துவை தந்தவர், தமிழை உயிரின் நிகரென உரைப்பார், தமிழை அமிழ்தின் பெயரென இசைப்பார், கல்வி பெருமை கவிதையில் காண்பார், கல்லா வீட்டை இருண்ட வீடு என்பார், பாரதியார் நட்பதனை பாக்கியம் என்பார், பரந்த விழிகொண்டுலகை பார்க்க என்பார், பகுத்தறிவு தனையேற்று வாழ்ந்தே வந்தார், வாழ்நாள் முழுவதுமே தடையில்லாமல், யாக்கின்ற பாட்டினிலே அதனை சாரம் ஆங்காங்கு காட்டிடுவார் என்னே தீரம், பாடாத பொருளில்லை கவிதை தன்னில், கற்பனை உவமைகளை கலந்தே பண்ணில், கதைகளை கவிதையில் கலந்தே தொடுப்பார், கருத்துக்கள் தெரிந்தே இசையோடு கலப்பார், முதலாளித்துவ அடக்குமுறை முறைத்தே பார்க்கும், பொது உடைமை சிந்தனையை முன்னே காட்டும், எங்கெங்கு சக்தியினை கண்டுகொள்வார், இயற்கையிலும் பகுத்தறிவை இணைத்துக் கொள்வார், பெண்மையின் விடுதலை தன்னை சொல்வார், பேசுபொருள் தன்னாய் பல கவிகள் சொல்வார், என்னாலும் இயம்பிடுவேன் இவர் போல வல்ல நல்லாசான் கிடைப்பதில்லை தமிழர்க்கென்று. நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. அதாவது நம்முடைய தலைப்பில் ஒரு துறையை பற்றி ஒரு பாடலை கவிதை என்று சொன்னோம். இருந்தாலும் நமது கவிஞர் திரு சிவகுமார் அவர்கள் பாவேந்தர் பாடிய பல துறைகளை பற்றியும் அற்புதமான ஒரு கவிதையில் சொல்லிட்டாரு. அதாவது தமிழை உயிரென நினைத்தது, கல்லாத வீட்டை இருண்ட வீடு என்று சொன்னது, பகுத்தறிவு பாதையை தேர்ந்தெடுத்தது, போன்ற கதைகளை பாடல்களாக தந்தது, இயற்கையை பகுத்தறிவை இயற்கையோடு இயந்து சொன்னது. அது ரொம்ப சிறப்பான ஒரு செய்தி. அது பகுத்தறிவை இயற்கையோடு மட்டுமல்லாமல் முதலாளித்துவத்தை, தனி உடைமை அனைத்தையும் இயற்கையோடு இயந்து சொன்ன ஒரு மாபெரும் கவிஞர் நமது பாரதிதாசன் அவர்கள். அவருக்கு நம்முடைய புகழஞ்சலி செலுத்தும் வகையாக ஒரு சிவகுமார் அவர்கள் ஒரு அற்புதமான கவிதையை சொல்லியிருக்கிறார். வாழ்த்துக்கள் சிவகுமார். நன்றி 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 நன்றி. சிறப்பு சிறப்பு. விண்ணப்பத்தை ஏற்று முதன்மையை முன்னுரிமை தந்ததற்கு நன்றி 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 நன்றி. வாங்க, எல்லாம் நம்மளாம் ஒரு குடும்பம் தான். அதுல போய் சிவநாதன் வாங்க ஐயா. சிவநாதன் வணக்கம் வணக்கம். வாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு கவிதையை வாசிக்க உள்ளேன்.
புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஒரு பார்வை என்ற தலைப்பிலே கவிதை வாசிக்க உள்ளேன். எழுச்சிப்பா படைத்தார் புரட்சி கவி பாவேந்தர், ஏற்றம் தந்ததே தமிழர்தம் வாழ்வினில், பெண்ணியம் போற்றியே பாப்பளவும் புனைந்தார், பெருமையாய் பெண்ணுரிமை பாடலில் பகர்ந்தார், வேரிற் பழுத்த பலாவென மகளிரை உயர்த்தினார், வரவேற்று பாடினார் விதவை மறுமணத்தை, கோரிக்கையற்று கிடக்குதே கைம்பெண் நிலையென குமுகாயம் அறியவே பாடலில் உணர்த்தினார், வாடிய பயிரைக் கண்டே வள்ளலார் வருந்தினார், வாட்டமுற்ற மங்கையர்க்கே பாவேந்தர் வாடினார், பெண் சுதந்திரம் வேண்டி பெருமை கவி இயற்றினார், பேராம் பாடல்கள் மதித்தே போற்றிடுவோம், ஆணுக்கு பெண் இளைப்பில்லை என்றாரே பாரதி, அக்கருத்தை வழிமொழிந்தார் பாடலில் தாசனும், பாங்கான நாடகமே பாண்டியன் பரிசு, பக்குவமாய் அறிவுரை ஈந்த மனைவியே மாண்பானாள், இன்பத் தமிழ் உணர்வை இதயத்தில் கொண்டே இனிப்பான பாவகைகள் வழங்கிய வள்ளலவர், தமிழுக்கும் அமுதென்று பேரென்றே பாடினார், தளராத இளமைக்கு தமிழே பால் என்றார், உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழ் என்றார், உள்ளம் ஈர்த்திடும் உயர்பாடலில் உரைத்திடுவார், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று பெருமையாய் கூறுவார், கன்னித் தமிழின் பெருமையை கனக சுப்புரத்தினமே கனிவுடன் கூறினார் கண்ணியமாகவே, புதுமை பாடலை புரட்சி கருத்துடன் பொழிவார் மாரியாய் பாரதிதாசன், புதுவை மண்ணின் புத்தொழிற் சுடராம் பார்ப்புகழ் ஈட்டிய பகுத்தறிவு பாவலராம், பைந்தமிழ் சோலையில் பூத்த தனி பூவாம், பாரதிதாசனாரை வாழ்த்தி வணங்குவோமே. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கமே. அருமை 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 அருமை. அதாவது நாம சொன்ன தலைப்புக்கு ஒரு சிறப்பு சேர்க்கும் வகையில் பெண் விடுதலை பற்றிய ஒரு துறையை பாடியதை பற்றி ரொம்ப சிறப்பாக நம்முடைய கவிஞர் ஐயா அவர்கள் அருமையாக சொன்னாங்க. கோரிக்கையற்று கிடக்குது ஐயா அந்த வேரில் பழுத்த பலா போன்ற செய்திகள் எல்லாம் இணைத்து ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அதில் முக்கியமான செய்தி என்னன்னா, பாண்டியன் படத்தில் அந்த மனைவி அறிவுரை சொல்லி அவரை நல்வழிப்படுத்திய ஒரு செய்தி. அது ஒரு சிறப்பான செய்தி. அதில் நம்ம பெண்ணின் பெருமையை பற்றி ரொம்ப சிறப்பாக ஐயா இருப்பாங்க. அதை அருமையாக சொன்னாங்க. ஐயாவுக்கு ஆணுக்கு பெண் இணை என்பதை பாரதியார் தன்னுடைய குரு பாரதியாரை போலவே பாரதிதாசன் சொன்னார் என்ற செய்தியும் சிறப்பாக சொன்னீங்க ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிங்க. நன்றி. புனிதவள்ளி அம்மா வந்துட்டீங்க. வாங்க 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 வாங்க, உங்களுடைய பாடலை தாருங்கள். அனைத்து தமிழ் சான்றோர்களுக்கும் இனிய முத்தான என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கவிதைக்குள் செல்கிறேன். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஒரு பார்வை. பாவேந்தே பார்வேந்தே, பாவேந்தே பார்வேந்தே, பகலவன் மறைந்த நேரம் அகமெல்லாம் தமிழ் ஒளி வீச, நிகரில்லா கவிக்கு கவிவடிக்க வந்தேன் பாவேந்தே பார்வேந்தே. கிறுக்கன் என்றார் பலர், கிண்டல்காரன் என்றார் சிலர், கிறுக்கன் என்றார் பலர், கிண்டல்காரன் என்றார் சிலர், கிண்டலிலும் கிறுக்கலிலும் கண்டவர்கள் சொன்னார்கள், கிண்டலிலும் கிறுக்கலிலும் கண்டவர்கள் சொன்னார்கள், நீ தமிழ் கிறுக்கன் நீ என்று, தமிழ் கிறுக்கன் நீ என்று சொன்னார்கள். நீரில் நீச்சலடித்த நீங்கள், நீரில் நீச்சலடித்த நீங்கள் தமிழ் கடலில் மூழ்கித்தான் போனது எப்படி? பழகு தமிழில் பாடி படகோட்டி தமிழை கடந்தாயே, உந்தன் உயிருக்கு நிகரென உறவை சொன்னீரா? உற்ற பழனி அம்மாவைத்தான் சொன்னீரா?
தமிழை அல்லவா நீ உயிருக்கு நேர் என்று சொன்னீர். உம்மை மூழ்கடித்த தமிழ் மொழியை சொன்ன கிறுக்கன் அல்லவா பாவேந்தே பார்வேந்தே. தமிழன்னைக்கு கவிதையைத்தான் கொடுத்தீர்கள். தமிழன்னைக்கு கவிதையைத்தான் கொடுத்தீர்கள். அவள் தங்க கிளியையே தந்தாளே, அவள் தங்க கிளியையே தந்தாளே. இன்பத் தமிழில் இசையமைது படைத்தாய். இதயமாய் மழை துளியை வரவேற்றாய். ஊரறியும் தமிழை உலகறியச் செய்ய தமிழுக்கு யார் தயமும் வேண்டாம் என்று இலவச நூல் கழகங்கள் அமைக்க கரம் கோர்த்தாயே. தமிழுக்கு யார் தயவும் வேண்டாம் என்று இலவச நூல் கழகங்கள் அமைக்க கரம் கோர்த்தாயே. தாய் தமிழை அரியணையில் ஏற்றிட, தாய் தமிழை அரியணையில் ஏற்றிட தடம் அமைத்த பாரதி தாசனி, பாரதி தாசனி. இருண்ட வீட்டை குடும்ப விளக்கையும் ஏற்றி, இருண்ட விளக்கை காட்டி குடும்ப விளக்கையும் ஏற்றி பெண் கல்வியை கொண்டாடினாயே. குறிஞ்சி மலையழகை சஞ்சீவி பர்வதத்தின் சாரலாய் தூவினாயே. நாங்கள் இன்றும் அதில் நனைந்து மகிழ்கிறோமே. பாவேந்தே பார்வேந்தே, வணங்குகிறோம் உன்னை. வாய்ப்பிற்கு நன்றி ஐயா. அருமை அருமை அருமை. இன்னும் கொஞ்சம் பாடுங்கன்னா நினைச்சிட்டு இருக்கேன். டக்குன்னு முத்தமா இருக்குது. சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கவிதை, நல்லா இருந்தது. என்னன்னா பாவேந்தே, நம்ம இவர் சொல்றாரு அது மாதிரி பாவேந்தே என்னை பார்வேந்தே அப்படின்னு சொல்லிட்டு அவரை முதல்ல இருக்க மாதிரி சொல்லி ரொம்ப அழகா எடுத்துட்டு வந்து கடைசி வரைக்கும் அழகா சொல்லி தமிழுக்கு நீ தமிழ் கொடுத்த அது என்ன தங்க கிளி, அது என்னதுங்க அது? தங்க கிளியை பரிசாக பெற்றார் அப்படின்னு இருக்குங்க. அவருக்கு தமிழக அரசு தங்க கிளியை பரிசு கொடுத்தது. பரிசு கொடுத்தது. சரி சரி பரிசு கொடுத்திருக்காங்க. சரி சரி சரி, சிறப்பு சிறப்பு சிறப்பு. தமிழனை உனக்கு தங்க கிளி பரிசளித்தால், இருண்ட வீட்டை சொல்லி குடும்ப விளக்கை ஏற்றி, அது ரொம்ப அழகா இணைச்சாங்க பாருங்க. இருண்ட வீட்டை சொல்லி குடும்ப விளக்கை ஏற்றி பெண்ணின் பெருமையை ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அந்த பர்வதம், அந்த பர்வதம்ல அது ஒரு சிறப்பான என்ன பர்வதம்? சஞ்சீவி பர்வதத்தின் சாரல். சஞ்சீவி பர்வதத்தின் சாரல்ல ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பான ஒரு அதுல ஒரு பெண்ணும் ஆணும் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்திலே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாரு. ஒரு பகுத்தறிவு, வெளிநாட்டாருடைய அந்த அடக்குமுறையை பற்றி, பெண் அடிமைத்தனத்தை பற்றி எல்லாத்தையும் ஒரு சிறப்பா அந்த இதுல ரொம்ப அழகா கொண்டிருப்பாரு. அதையும் நீங்க தொட்டு காமிச்சிருக்கீங்க. ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள். அருமையான கவிதை. கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, ஒரு பாரதிதாசன் பத்தி ஒரு தகவல் சொன்னாங்க. தர்மபுரி மாவட்டத்துல மஞ்சவாடி கணவாய் அழகை ரசிச்சு அவர் போனாராமா. அவரோட பயணித்தவர்கள் வாய் சொல்லா சொன்னது, அவர் அந்த மலை அழகை ரசிச்சுட்டு ஒகேனக்கல்ல தங்கி இருந்துட்டு மீண்டும் போய் தான் இந்த சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் அப்படின்றத, அந்த மஞ்சவாடி கணவாயோட அழகுதான் அதுல சொல்லி இருக்கிறதா செய்திங்க ஐயா. தர்மபுரி மாவட்டம். சிறப்பு சிறப்பு. இது ஒரு புதிய செய்தி தான். நல்லா இருந்தது. சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. ஐயா வாங்க ஐயா. முனைவர் கதிரவன் ஐயா வாருங்கள். இன்னைக்கு நல்ல ஓய்வா இருக்கிறீங்க. வாங்க வாங்க. வீட்டுல இருக்கிறேன். என என்ற தந்தைக்கும் தாய்க்கும், மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும், என்னால் தினையளவு நலமேதும் கிடைக்குமென்றால் நான் செத்தழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்ற புரட்சி கவிஞரின் வரிகளை சொல்லி, புரட்சி கவிஞர் ஒரு பார்வை என்ற மிக சிறப்பான ஒரு தலைப்பை தந்து உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் நடத்துகின்ற இந்த இணைய வழி நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர், இந்த பாட்டரங்க தலைமை வைக்கக்கூடிய ஐயா மரிய டக்ளஸ் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே எப்பொழுதும் இணைந்திருக்கின்ற பாவலர்கள் அனைவருக்கும், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் தத்துவ தலைமகன் பேரறிஞர் அண்ணா பிறந்த காஞ்சிபுரத்திலிருந்து
இந்த காஞ்சி கதிரவனின் கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சி கவிஞரை பற்றி அது ஒரு பலாப்பழம், எந்த பக்கம் சுவைத்தாலும் அது சுவையாகத்தான் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு பகுதியை மட்டும் தொடர சொல்லி இருக்கின்றீர்கள். ஆனால் பலாப்பழத்தினுடைய சுவை அறிந்தோர் எல்லா திசையிலும் உள்ள எல்லா பக்கத்திலும் இருக்கின்ற சுவைகளையும் அப்படி உண்டு மகிழ்வதை போல் என் சீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தத்தில், ஏனென்றால் புரட்சி பாவலர் பாண்டியன் பரிசு முழுவதும் என் சீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் என்ற பாவகையில் தான் படைத்திருப்பார்கள். அப்படி எனக்கு தெரிந்த வகையில் ஒரு என் சீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தத்தில் சில பாடல்களை தருகின்றேன். வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு முதலில் நன்றியை சொல்லி தொடங்குகின்றேன். மழை போல கவிதைகளை பொழிந்தார், நாளும் முத்தமிழை தம்மூச்சாய் கொண்டு வாழ்ந்தார். உழைப்பெல்லாம் தமிழர் உயரத் தந்தார், உணர்வெல்லாம் உழைப்பாளி உயர்வை நாடும். விளைவெல்லாம் பெண்ணுரிமை போற்றி நிற்கும், வீரத்தின் விளைநிலமாம் தமிழர்க்கெல்லாம். பழையவற்றை புறந்தள்ளி புதுமை சொன்ன பகுத்தறிவு பெரியாரை பரப்பி வாழ்ந்தார். புரட்டர்கள் புகுத்தி வைத்த சிறார் மனத்தை பொருது நின்று வெற்றி பெற துணையாய் நின்றார். புரட்சியுடன் பெண் உணர்வை போற்றி நின்று பூவிழந்த பெண் மனங்கள் ஆதரித்தார். மால்கின்ற நிலை எண்ணி போக்க நின்றார். பிறக்கின்ற குழந்தைகளை குறைத்தே இன்பம் பொங்கிடவே கருப்பையை சாத்தச் சொன்னார். திறமைகள் தோல் கொண்ட உழைப்பு தேனி தொழிலாளர் உழைப்புக்கு மதிப்பளித்தார். திறன் கொண்ட தொழிலாளர் ஏழ்மை நீங்க தலைவிதியும் கடவுளுமே ஒழிக என்றார். அறம் காக்கும் உழவர் வாழ்வு உயர்ந்தால் தானே அவனி வாழ் மக்களுக்கும் உணவு கிட்டும். வறட்சியான வாழ்வு கொண்ட தொழிலாளருக்கு வளமான வாழ்வு கிட்ட வேண்டும் என்றார். வேதியர்கள் மனு தர்மம் விதைத்து வைத்து வளர்த்து நின்ற சாதி நோயை போக்க நின்றார். ஆதியிலே இல்லாத மதங்கள் சொல்லி ஆதிக்கும் செய்வோரை சாடி வந்தார். சாதி மத நஞ்செல்லாம் ஒழிக்கத்தானே தம் கவிதை நூலிலெல்லாம் பாடி வைத்தார். மேதினியில் முன்னேற்றம் காண வேண்டின் மேன்மை தரு கல்வியினை கற்கச் சொன்னார். தமிழ் உணர்வு தமிழருக்கு வேண்டுமென்றே தமிழ் இயக்கம் நூல் செய்தார் கேட்கும் தேனாய். தமிழ் இசையை எல்லோரும் பருகத்தானே தேனருவி இசையமது நூல்கள் தந்தார். தமிழருக்கு தந்துள்ள நூல்கள் கற்று நாமும் அவர் உணர்வுகளை பெற்றே வாழ்வோம். தமிழ் உணர்வும் பகுத்தறிவும் மூச்சாய் வாழ்ந்த தரணி புகழ் பாவேந்தர் நெறியில் நிற்போம். தமிழ் உணர்வும் பகுத்தறிவும் மூச்சாய் வாழ்ந்த தரணி புகழ் பாவேந்தர் நெறியில் நிற்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். காஞ்சிபுரத்திலிருந்து கதிரவன். அருமை அருமை. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு கவிதை. என்னன்னு சொன்னா, அதான் நீங்க சொன்ன மாதிரி நான் எதிர்பார்த்ததுன்னா, நான் இதுக்கு முந்தி ஒரு பாரதியாரை பற்றி ஒரு கவியரங்க நடத்தணும். அதுல இயற்கை இது மாதிரியான தலைப்புகளையே கொடுத்து அந்த தலைப்புகளையும் கவி பாடணும் அப்படின்னு சொல்ற மாதிரி சொன்னோம். இந்த தடவை என்னன்னா, அது மாதிரி சொல்லாம அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்டது எது வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த தலைப்பு கொடுத்தோம். என்னன்னு சொன்னாலும் யாருக்குமே, நானும் அதே மாதிரி தான் உட்காந்து இந்த ஒரு வாரமா என்னால பார்க்க முடியல. நடுவுல என் நண்பர் ஒருத்தர் நோய்பட்டார், அதனால ஒரு 2 நாளா பார்த்து எனக்கு குழப்பமாயிடுச்சு. என்ன இது தெரியல, இவ்வளவு எடுக்க அது பாட்டு வந்துகிட்டே இருக்குது. என்ன சொல்லுவாங்க, அந்த அமுத சுரப்பி மாதிரி அது பாட்டு வந்துகிட்டே இருக்குது. நம்ம இதுல எதை விடுப்பது எதை தொடுப்பதுன்றாங்களா, அது மாதிரி ஆகி போச்சு. குழம்பிட்டேன் நான் உண்மையில. ஆனா உண்மைதான், ஆனா நீங்க சொன்னது உண்மைதான். ஒரு பாரதிதாசன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க எதையும் விட முடியாது அப்படின்ற ஒரு ஆதங்கம் நம்மளுக்கு வந்துடும். அவர் இதை சொல்லியிருக்காரு அதை சொல்லியிருக்காருன்ற போது உண்மைதான். அவர் ஒரு தமிழ் சமுதாயம் மட்டுமல்ல, ஒரு உலக சமுதாயத்துக்கான ஒரு கவிஞர். அவர் உலகத்துக்கு ஏற்ற இது மொழி உணர்வு, சமூக உணர்வு அனைத்தையும் பின்னி
புகழ்ந்த ஒரு கவிஞர். நிச்சயமா அவர் வந்து ஒரு தமிழ் கவிஞர் தான், உண்மையிலே தமிழுக்கான கவிஞர் தான். இருந்தாலும் அதிலே அவரை அடக்கி விட முடியாது. நீங்க எல்லாத்தையும் தொட்டுட்டீங்க. பெண் உரிமை, பகுத்தறிவு, சாதி மதமும், உழவர் வாழ்வு, அதாவது என்ன சொல்றது, இந்த தொழிலாளர் நலன் அனைத்தையும் அழகாக தொட்டு ஒரு மரபு கவிதையில ஒரு சிறப்பான கவிதை செஞ்சீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. இந்த கருத்தடை பத்தி இந்தியாவிலேயே முதலா பாடின பாவலர் புரட்சி பாவலர் தான். ஆமா, கரெக்ட். அது சொல்லணும்னு நினைச்சா அதை விட்டுட்டேன். என்னன்னா அது வந்து அந்த விஞ்ஞானமே வளராத ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்துல அந்த கருத்து சொல்றதுன்றது ஒரு பெரிய ஒரு புரட்சிகரமான கருத்து தான். கருப்பையை சாத்த வேண்டும், காதலுக்கு வழி வைத்து கருப்பாதை சாத்த கதை உண்டு கண்டறிவோம் இதில் என்ன குற்றம். அது ஒரு சிறப்பான ஒரு இதுதான் வந்து ஒரு கவிஞன் வந்து ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுலதான் இருக்கு. அது உண்மையான ஒரு கருத்து. வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம அதெல்லாம் அது ஒரு வழிவகுத்த ஒரு இதுதான், வழிதான் அது. இதெல்லாம் யோசிக்கிறதுக்கான வழி வகுத்தது. நிச்சயமா கவிஞனும் ஒரு விஞ்ஞானியும் கூட. அவன் வந்து ஒரு விஞ்ஞானி, ஒரு தீர்க்கதரிசி. வாழ்த்துக்களையா. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றிங்க. நன்றி நன்றி. திருமதி சு சரண்யா வாங்கம்மா, வாங்க. சரண்யா இருக்கீங்களா? வாங்கம்மா. அனைவருக்கும் என் மாலை வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். பாரதிதாசன், புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஒரு பார்வை. பாரதியின் மீது பற்று கொண்ட பார்ப்போற்றும் நாயகனே, ஆரமாய் தமிழ் அன்னைக்கு அலங்காரம் செய்தவனே, கண்ணல் மொழியால் கவர்ந்தே இழுத்து இன்ப சுவை வரிகளால் இன்பம் தந்தவரே, படிப்படியாய் உயர்ந்திட படி என சொன்னவரே, பொடி பொடியாய் ஜாதி வெறியை புத்தி பறக்க செய்தவரே, உடையோனியும் அழுத்திரும் கூறான வார்த்தைகள் இடியென இறங்கியே ஈட்டி பாயுமே, அழகின் சிரிப்பு அடடா எத்தனை அழகு, வழங்கிய வரிகள் வளைப்பினை கூட்டிடுமே, குழலுதும் கண்ணனும் குயிலோட கானமும் குழவியின் மழலை போல் கூட்டினாய் இனிமையே, அழகின் சிரிப்பு அடடா எத்தனை அழகு, வழங்கிய வரிகள் வனப்பினை கூட்டிடுமே, குழலூதும் கண்ணனும் குயிலோட கானமும் குழவியின் மழலை போல் கூட்டினாய் இனிமையே, தூங்கும் புலிகளை பறைகொண்டு எழுப்பினாய், தூங்கும் புலிகளை பறைகொண்டு எழுப்பினாய், தூய தமிழை தமிழ் கொண்டு எழுப்பினாய், தூய தமிழனை தமிழ் கொண்டு எழுப்பினாய், தமிழ் தாயின் பிள்ளையாய் தரணியில் வளர்ந்தே அமுதூட்டும் அன்னை தமிழ் மடியில் தமிழே, உன் கம் பற்றிய எழுத்தாணியை ஒரு முறை கேட்கிறேன், உன் கம் பற்றிய எழுத்தாணியை ஒரு முறைக்காக கேட்கிறேன், சிந்தனை துளியோடு எட்டி பிடித்து பார்க்கிறேன், கோட்டையில் நுழைந்தே பார்த்தேனே, நிஜத்திலே சொர்க்கம் அதை நேரிலே கண்டேனே, நீ எழுதிய புத்தக கோட்டையில் நுழைந்தே பார்த்தேனே, நிஜத்திலே சொர்க்கம் அதை நேரிலே கண்டேனே, கனக சுப்புரத்தினம் எனும் கற்பக விருட்சமே, சினங்களும் குறைந்து சிறப்போடு வாழ வழி வகுக்குமே, கனலாய் வீசும் காற்றும் தென்றலாய் மாறுமே, வனப்புகள் கூட்டிடும் வரிகள் கொண்ட கவிகள் யாவுமே. நன்றிகள் ஐயா. நன்றி நன்றி நன்றி. சிறப்பு சிறப்பு. அதாவது பாரதிதாசனை பற்றி நீங்க பாடணும், கவிதை எழுதணும் என்று வந்தாலே அந்த கவிதைக்கு ஒரு அழகு வந்துடும். ரொம்ப அழகா அந்த ஜாதியை பொடிப்பொடியாய் ஒரு பொடித்தது, அந்த சினமும் அழகாய் தணிந்து வந்ததிலிருந்து தமிழ் புலியை பறை கொண்டு எழுப்பினாய், தமிழனை உன்னுடைய கவிதை கொண்டு எழுப்பினாய்ன்றது மாதிரி அந்த புத்தக கோட்டை சொன்னீங்க பாருங்க. உண்மையிலே அதை நான் வந்து 2-3 நாளா இப்பதான் உணர்ந்தேன். அந்த கோட்டைக்குள்ள நுழைஞ்சா திகச்சு போய் நிக்க வேண்டியதா இருக்குது. தெரியல. ஆமா, ஒரு பக்கம் பார்த்தா அழகான கவிதை, இயற்கையை பத்தி அழகா சொல்லிட்டு இருக்கிற, இந்த பக்கம் பார்த்தா எழுச்சி மிக்க கவிதை. அது அந்த பக்கம் எதை நம்ம வந்து எடுத்துக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு நம்மள வந்து திணற கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் கவிஞர் அவர். அவரை பத்தி ஒரு கவிதையிலே நம்மளால திருத்திட முடியாது. இருப்பினும் சிறப்பான கவிதைமா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. நன்றிகளே. நன்றி நன்றி.
அடுத்தது நமது கவிஞர் மதுரையிலிருந்து மணிமேகலை உதயகுமார் அவர்களை அழைக்கிறோம். நல்லது நல்லது, வாங்க வாங்க வாங்க, உங்களுடைய கவிதையை தாருங்கள். என்னை எப்போதும் உயிர்த்த வைக்கும் என் தாய் தமிழ் மொழிக்கும், என்னை ஈண்டெடுத்த என் தாய் தந்தையருக்கும், அனைத்து தமிழ் உறவுகளுக்கும், இங்கு கூடியிருக்கும் இணைய மொழியும் பார்த்து கொண்டிருக்கும் எனது தமிழ் உறவுகளுக்கும், உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் தலைவர் சிறப்பு தலைவர் தமிழ் மகன் பா இளங்கோ ஐயா அவர்களுக்கும், நிறுவனர் செயலாளர் வெண்பா பாக்கியலட்சுமி அம்மா அவர்களுக்கும், நமது நெறியாளர்களை ஒருங்கிணைப்பாளர் தலைவர் கவிஞர் மரியம் டாக்டர் ஐயா அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் கடலூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு செந்தில்குமார் ஐயா அவர்களுக்கும், எல்லா கவிஞர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு ஒரு சிறப்பு வணக்கம் சொல்றாரு கதிரவன், அவரும் சேர்த்து சொல்லுங்க. சிறப்பு வணக்கம் சொல்றாரு கதிரவன். வணக்கம் ஐயா, வணக்கம். மாமனிதரை போற்றுவோம் வரிசையில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஐயா அவர்களை பற்றி ஒரு பார்வை. இதோ கலிப்பாவில் எனது நடையில் 32 வரிகளில் கவிதை. பாரதி வழியிலே வந்த நல்வழி, பாரதி வழியிலே வந்த நல்வழி, பாரதிதாசன் புகழது வழிய, பாரதிதாசன் புகழது வழிய, சீரடி சொற்கொண்டு தீயதை நீக்கி சிந்தனை நெஞ்சம் சிவந்திட வைத்தான், சீரடி சொற்கொண்டு தீயதை நீக்கி சிந்தனை நெஞ்சம் சிவந்திட வைத்தான், வேந்தனே புத்துணர்ச்சி விதைத்தேனே, வேந்தனே புத்துணர்ச்சி விதைத்தானோ, வீடிலே மாந்தருக்கு உரிமை காத்தானே, வீடிலே மாந்தருக்கு உரிமை காத்தானே, நீதியை முன்னிலைத்து நின்றாரே, நீதியை முன்னிலைத்து நின்றாரே, நெஞ்சிலே தீயணைக்கும் தெய்வம், நெஞ்சினே தீயணைக்கும் தெய்வம், தெல்லிய மொழிகளால் தீமைக்குள் தீர்த்தாரே, தெல்லிய மொழிகளால் தீமைக்குள் தீர்த்தாரே, செம்மலின் பார்வையால் செழிந்த வைத்தோரே, செம்மலின் பார்வையால் செழிந்திட வைத்தோரே, வாழ்வெனும் பாதையில் வானகள் மின்னன, வாழ்வெனும் பாதையில் வானகள் மின்னன, மக்களுக்கும் தேகம் முளைத்தை தடுத்தோரே, மக்களுக்கும் தேகம் முளைக்க தடுத்தோரே, பொங்கிய சிந்தையில் பாமலர் சொரிந்து பொதுமக்கள் வாழ்விலே பொற்போல் வைத்தோரே, பாடலின் ஆற்றலில் பாரதி தோன்ற, பாடலின் ஆற்றலில் பாரதி தோன்ற, 10 நூற்றாண்டு புகழில் வாழ்வோரே, 10 நூற்றாண்டு புகழில் வாழ்வோரே, கேள்வியால் காண்கிலும் கண்ணுற செய்யவும், கேள்வியால் காண்கிலும் கண்ணுற செய்யும், கெடுபவன் சொற்பொலி கேடில வைத்தோரே, கெடுபவன் சொற்பொலி கேடில வைத்தோரே, மாசரு தூய்மையில் வாழ்வனை நேசி, மாசரு தூய்மையில் வாழ்பவனை நேசித்து மக்களுக்கெல்லாம் வழியென நடந்தோரே, மக்களுக்கெல்லாம் வழியென நடந்தோரே, தமிழன் நெஞ்சத்தில் தாங்கி வளர்ந்தோரே, தமிழன் நெஞ்சத்தில் தாங்கி வளர்ந்தோரே, தமிழ் செலுத்திட தீயென வந்தோரே, தமிழ் செலுத்திட தீயென வந்தோரே, தமிழன் பெருஞ்சுடர் சான்றோர் புகழ்ந்தோரே, தமிழன் பெருச்சுடர் சான்றோர் புகழ்ந்தோரே, தமிழுக்கு உயிர்த்துயிர் பாரதிதாசரே, தமிழுக்கு உயிர்த்துயிர் பாரதிதாசரே, பாரதி சொன்னதை பின்பற்றி வாழ்ந்தவரே, பாரதிதாசன் புகழ் என்றும் வாழ்ந்தவரே, சீரியல் மொழியிலே கொண்டு தீபமாய் நின்றார், சீரியல் மொழியிலே கொண்டு தீபமாய் நின்றான், சிந்தனை மாற்றும் செம்மை கண்டார், நேர்மையின் வாழ்வொளி நேர்ந்திட கூறி, நேசமாய் மாந்தரை நாடெங்கும் தூண்டி, நேசமாய் மாதரை நாடெங்கும் தூண்டி, நீரென்ன ஓடிடும் புத்துணர்வு தேடி, நேர்வழி காட்டிய வீரரே, வீரர் மாந்தரே, காரிகை காப்பதோன் காலம் தந்தான், காரிகை காப்பதோன் காலம் தந்தான், காதலை வாழ்வன காவியம் தந்தாரே, காதலை வாழ்வன காவியம் தந்தாரே, நீர்மையில் தோன்றிடும் நீதியை வல்லோரே, நேசத்தின் ஓரையாய் நின்றோர் அல்லரே, நேசத்தின் ஓருந்தாய் நின்றோர் அல்லரே, போருக்கு தயங்கிடும் மாந்தரை மாற்றி பொன்னடி சேர்ந்திரும் புத்தமாய் வைத்து, வீரத்தின் பாடலால் வீர வணக்கங்களை வேந்தனும் வணங்கிடும் நூலொளி தங்க, வீரத்தின் பாடலால் வீர வணக்கங்கள் வேந்தனும் வணங்கிடும் நூலொளி தங்க, பாரதிதாசன் புகழ் நிலத்திடட்டும், தமிழ் மொழி செம்மையில் வளரட்டும், வாழ்க பாரதிதாசன் புகழ். நன்றி ஐயா. நன்றி நன்றி, சிறப்பு சிறப்பு. அதாவது அவர் சொன்ன எல்லாத்தையும், நீதி நிலைநாட்டியது, தீமையை எதிர்த்தது, தமிழை செழித்திட தீயென தமிழரை எழுப்பியது, தமிழுக்கு உயிர் தந்தது, காதலை வாழ்வென சொன்னது என்று அனைத்தையும் நீங்க அந்த எல்லா துறைகளையும் இணைச்சு ஒரு கவிதையா பாடிட்டீங்க. கொஞ்சம் சத்தமும் கொஞ்சம் பொறுமையாகவும் வாசிக்கிறது ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். செந்திலையா வணக்கம். ஐயா வணக்கம், ஐயா வணக்கம், வணக்கம் ஐயா வணக்கம், வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க. உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் மாபெரும் இணைய வழி அரங்கில் எளியவனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பினை வழங்கிய தலைவர் ஐயா அவர்களுக்கும்,
இந்த உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் நிறுவனர் அம்மையார் வெண்பா பாக்கியலட்சுமி அவர்களுக்கும் இளையவனின் பணிவான வணக்கங்கள். இதுவரை கவிதை வாசித்த பேராளுமைகளின் வார்த்தைகள் என் செவியில் சேர்ந்து நெஞ்சில் நிலைத்திருந்தது. இவர்களுக்கு முன் நாம் எதை பேச போகிறோம், எப்படி பேச போகிறோம் என்ற தடுமாற்றமும் எனக்குள் நிகழ்ந்தது. என்றாலும் என் வார்த்தைகளை மேடை ஏற்ற காத்திருக்கிறேன். தாசன் வாசம் செய்த தமிழை பற்றி எதை பேசுவது, எதை விடுவது, எதை தொடுவது எனக்குள் போராட்டம். என்றாலும் எடுத்தேன் சில வார்த்தைகளை தொடுக்க முயற்சித்தேன். தாசன் வாசம் செய்த தமிழை பற்றி பேச எதை தொடுவது, எதை விடுவது என எனக்குள் போராட்டம். என்றாலும் எடுத்தேன் சில வார்த்தைகளை தொடுக்க முயற்சித்தேன். தமிழை பல ரசமாக்கி நம் வசமாக்கியவர். சாதி மதம் இல்லை என்று சொன்னாய் தாசனே, இன்று தேசமே மதம் பிடித்து கிடக்கிறது. பதம் பார்க்கவா தாசனே, மதம் பிடித்தவர்களை உம் பாட்டால் பதம் பார்க்கவா. இவர் வாய் திறந்தால் மூட நம்பிக்கைகள் திக்குமுக்காடும், கருத்துகள் கரை புரண்டு ஓடும், சுவைகள் செவியில் சேரும், நெஞ்சில் நிலைக்கும். மலைவாழை கல்வியை சலிக்காமல் தின்றால் வலிக்காமல் களைக்காமலும் வாழலாம் என்று குழந்தைகளுக்கு சொன்னவரே. தமிழ் இளமைக்கு பால் கொடுக்கும், புலவருக்கு வேல் கொடுக்கும், வாழ்ந்திட அருள் கொடுக்கும் என அகிலத்துக்கு சொன்னவரே. தமிழ் இளமைக்கு பால் கொடுக்கும், புலவருக்கு வேல் கொடுக்கும், வாழ்ந்திட அருள் கொடுக்கும் என அகிலத்திற்கு சொன்னவரே. தேன் சொட்டும் சுவை கூட்டும் சொல்லுக்கு சொந்தக்காரரே. திராவிடனல் திருநாடென திக்கெட்டும் ஒலிக்கெட்டும் என உறக்கச் சொன்னவரே. திராவிடனல் திருநாடென திக்கெட்டும் ஒலிக்கெட்டும் என உறக்கச் சொன்னவரே. கல்வி, இலக்கியம், திரை, அரசியல் அனைத்திலும் நிறை கொண்டு கரை கண்டவரே. உம் எழுத்துகளால் தான் சுயமரியாதை சூடு பிடித்ததோ, உம் எழுத்துகளால் தான் சுயமரியாதை சூடு பிடித்ததோ என இந்த தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் இந்த தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நிலைமேலும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாளே எனக்கு திருநாளாகும் என கூறி தேகப்பற்றை காட்டிலும் தேசப்பற்றை நேசித்தவர் என்பதை நிரூபித்தவரே. இப்படி வாழ வேண்டும் என குடும்ப விளக்கையும், எப்படி வாழக்கூடாது என இருண்ட வீட்டையும் தந்து இல்லார்களுக்கு அறிவு புகட்டிய அண்ணலே, தன் உடலில் ஓடும் இறுதி சொட்டு குருவி உள்ளவரை தமிழாய் வாழ்ந்து தமிழால் வாழ்ந்த மாபெரும் ஆளுமையை அசைபோடும் வாய்ப்பினை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். நன்றிகள் ஐயா. நன்றி நன்றி நன்றி. சிறப்பு சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள். நீங்களும் எல்லாத்தையும் அருமையா தொட்டு அழகா சொல்லிட்டீங்க. தேகப்பற்றினை விட என்னுடைய மொழி பற்றியே பெரிதென்று, நான் செத்தொழியும் நாள் என்னாலோ அந்நாளே எனக்கு திருநாள் என்று, தமிழுக்காக நான் செத்தொழியும் நாள் என்னாலோ அந்நாளே எனக்கு திருநாள் என்று சொன்ன பாரதிதாசன் அவர்களை பற்றிய ஒரு அருமையான கவிதை. குழந்தை கல்வியை பற்றி சொல்லிட்டீங்க, கவிஞர்களுக்கு வேல் கொடுத்த அந்த தமிழை பற்றி சொல்லிட்டீங்க, திராவிடத்தில் என்னால் திருநாட்டை பற்றி சொல்லிட்டீங்க, அவருடைய கவிதையால் சூடி கொடுத்த சுயமரியாதையை சொல்லிட்டீங்க, பெண் விடுதலைக்கும் பெண்ணுக்கான வாழ்வுரிமையை பற்றி, இருந்த வீட்டையும் குடும்ப விளக்கையும் இணைத்து அவர் பாடியதை பற்றியும் அருமையாக சொல்லி பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய படைப்புகளை ஒரு சின்ன ஒரு உலா வந்தது போன்ற ஒரு அருமையான ஒரு கவிதை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி செந்திலையா. நன்றி 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 நன்றி. வாழ்த்துக்கள். வந்துட்டீங்களாமா? வாங்க 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 வாங்க. தாய்க்கும் தமிழுக்கும் என் முதல் வணக்கம். தமிழை வளர்க்கின்ற தொண்டர்களுக்கு மறுவணக்கம். வணக்கம் வணக்கம். என் புரட்சி கவி பாரதிதாசன் அவர்கள் பெயரால் ஒரு சிறு கவிதை வரிகள். புரட்சியை பாடுவதற்கு எனக்கிட்ட திறமை இல்லை, இருந்தாலும் எனக்கு தெரிந்தவை.
பாண்டியர் சங்கம் வைத்து வளர்த்த தமிழை பாண்டியில் பிறந்து வளர்த்தவரே. பாண்டியர் சங்கம் வைத்து வளர்த்த தமிழை பாண்டியில் பிறந்து வளர்த்தவரே. இருண்ட வீட்டுக்குள்ளே சுருண்டு கிடந்த பெண்ணை உலக உருண்டைக்குள்ளே உழவ விட்டவரே. இருண்ட வீட்டுக்குள்ளே சுருண்டு கிடந்த பெண்ணை உலக உருண்டைக்குள்ளே உழவ விட்டவரே. பாண்டியன் பரிசனிலே வேண்டிய வீரத்தை புகுத்தி பெண் தீரத்தை பேழைக்குள் திணித்தவரே. பாண்டியன் பரிசினிலே வேண்டிய வீரத்தை புகுத்தி பெண் தீரத்தை பேழைக்குள் திணித்தவரே. குடும்ப விளக்குதனில் பெண்ணின் பெருமைதனை விளக்கியவர் நீரே. குடும்ப விளக்குதனில் பெண்ணின் பெருமைதனை விளக்கியவர் நீரே. பாரதியின் பாசத்திற்கு அடிமையாகி பாரதிக்கு தாசனாய் பார் ரதமாய் வலம் வந்தவர் நீரே. பாரதியின் பாசத்திற்கு அடிமையாகி பாரதிக்கு தாசனாய் பார் ரதமாய் வலம் வந்தவர் நீரே. கவிதை உள்ளியால் கடின பாறையான பெண் சுதந்திரத்தை தவிடு பொடியாக்கிய கவித்தச்சரே. கவிதை ஒளியால் கடின பாறையான பெண் சுதந்திரத்தை தவிடு பொடியாக்கிய கவித்தச்சரே. விண்ணில் இருக்கும் சூரியனாய் மண்ணுயிர்க்கு விடுதலை ஒளி தந்த விடி வெள்ளியே. விண்ணில் இருக்கும் சூரியனாய் மண்ணுயிர்க்கு விடுதலை தந்த விடி வெள்ளியே. இமய கவிதையை இரும்பு தடி கொண்டு இடித்து மனித இமைக்குள் தந்தவரே. இமய கவிதையை இரும்பு தடி கொண்டு இடித்து மனித இமைக்குள் தந்தவரே. புகழ் தரும் கவிதை வடித்து புரட்சியை அதனில் திணித்து புரட்சி கவியாய் உலா வந்தவரே. புகழ் தரும் கவிதையை வடித்து புரட்சியை அதனில் திணித்து புரட்சி கவியாய் உலா வந்தவரே. புரட்சி கவி பாரதிதாசனே வணங்குகிறேன். நன்றிங்கய்யா. இல்ல நல்லா இருக்குது. உங்களுடைய உச்சரிப்பு எல்லாமே சிறப்பா இருக்குது. இது வீட்டுல அவசரத்துல செஞ்சு சில நேரங்கள்ல அவசரத்துல இப்பதான் வந்து எழுதுறேன். அதுதான், யாராவது விருந்தாளிங்க வரும்போது அவசரத்துல நம்ம ஏதாவது செய்வோம். அது சிறப்பா இருக்கும். நன்றிங்க. எப்பயும் செய்யற இது கொஞ்சம் சிறப்பாவே இருக்கும். அருமையான கவிதை. உங்களுடைய உச்சரிப்புல இருந்து எல்லாமே நல்லா இருந்தது. அதில் என்னன்னா, அந்த கவிதையில புரட்சியை புகுத்தும் போது ஒரு ஒரு அழகுணர்ச்சி சொல்ல போறாரு நம்ம நினைப்போம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு தனி உடைமை சமுதாயத்தை பத்தி ஒரு ஒரு திட்டி ஒரு கருத்தை அதுல புடிச்சிருப்பாரு. ஆச்சரியமா இருக்கும், எப்படி இது மாதிரி முடியும் அப்படின்றது. அதே மாதிரி கவிதை ஒளியால் உடைத்து பெண்ணடிமைத்தனத்தை உடைத்த தச்சர், அதெல்லாம் ஒரு சிறப்பான பெண்ணுரிமை பேசினவர், நிச்சயமா பெண்ணுரிமை பேசினவர். அதற்கான அந்த வரி ரொம்ப சிறப்பா இருந்தது. மண்ணுயிர்க்கெல்லாம் வெள்ளி இமய கவிதையை இமைக்குள் கொண்டு வந்தவர். இமைக்குள் கொண்டாதுன்னா அவ்வளவு பெரிய செய்தியை ஒரு கவிதையா சொல்லி அதை நம்மளுடைய கொண்டாந்து நம்முடைய கொண்டாந்தது சிறப்பு. அதை எளிமையா கொடுத்ததுன்னா அவருடைய ஒரு திறமைதான். நிச்சயமா அதெல்லாம் ரொம்ப சிறப்பா நல்லா இருக்குது சிறப்பா இருக்குது. நீங்க தொடர்ந்து வாங்க, நல்லா இருக்கு, உங்க கவிதை நல்லா இருக்குது, தொடர்ந்து வாங்க. வாழ்த்துக்கள். நன்றி. சிறப்பானது ஒரு கவியரங்கம். இந்த கவியரங்கத்தை ஏற்பாடு செய்யும் போது என்னுடைய நண்பர் ஐயா இளங்கோ அவர்களுடன், என்னுடைய நண்பர் அவரிடம் கலந்து ஆலோசித்து இதை பத்தி பேசும்போது அவர்கிட்ட எனக்கு கொஞ்சம் ஒரு இதுல எனக்கு ஒரு சந்தேகமா இருந்தது. இதை ஒரு பேச்சரங்கமாக வைக்கலாமா அல்லது கவியரங்கமாக வைக்கலாம்? பேச்சரங்கமாக வைத்தால் அவருடைய கவிதையை பற்றி பேசுறதுக்கு நிறைய செய்திகள் இருக்குது, அது நல்லா இருக்குமே அப்படின்னு முதல்ல யோசிச்சேன். அடுத்தது கவியரங்கம் வைக்கணும், ஏன்னா நம்ம முதல்ல பேச்சரங்கம் நடத்தி அடுத்தது கவியரங்கம் வைக்கலாமா அப்படின்னு யோசிச்சது. இருந்தாலும் என்னுடைய சந்தேகத்தை நான் என்னுடைய நண்பர் இவர் தமிழ் மகன் இளமை அவர்கிட்ட கேட்டதுக்கு, நீங்க தைரியமா கவியரங்கம் வைங்க, பாருங்க எப்படி இருக்குதுன்னு. உண்மையிலே கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதுன்ற மாதிரி கலந்து கொண்டது கொஞ்சம் பேர் தான். ஆனா கவிதை ஒன்றும் அருமை அருமை சிறப்பு. ஏன்னா அந்த பாரதிதாசனை பற்றி பேசும்போதும் கவிதை ஆற்றும் போதும் அது உங்களுக்கு ஒரு வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்னு ஒரு ஆங்கில கவிதை இருப்பார், அவரை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க, இயற்கையே அவருடைய கைப்பிடிச்சு தனக்கான கவிதை எழுத வச்சதுன்னு.
அது மாதிரி தமிழில் யாரை சொல்ல வேண்டும் என்றால் பாரதிதாசனை சொல்வார்கள். இயற்கையே அவரை கைப்பிடித்து தனக்கான கவிதை எழுதி வைத்தது என்று. அப்படிப்பட்ட ஒரு கவிஞரை பற்றி கவிதை எழுதும் போது அவரே நம்மிடம் வந்து நம்மோடு இருந்து அற்புதமான கவிதைகளை படைத்து கொடுப்பார். அதற்கு சார்ந்து இன்றைக்கு வாசித்த அத்தனை கவிதைகளும் ஒன்றொன்றும் முத்தான அருமையான கவிதைகள், மன நிறைவான ஒரு கவியரங்கம். போன நிகழ்ச்சி 3 மணி நேரம் நடந்தது. அத்தனை கஷ்டமான சூழ்நிலை, அத்தனை எந்த ஒரு அயற்சியும் இல்லாமல் அதை கடந்து செல்ல முடிந்தது. அதே போல இன்று 1 மணி நேரம் தான் இருந்தால் 1 மணி நேரம் போனதே தெரியல. ரொம்ப அருமையான கவியரங்கத்தை நாம் நடத்தி முடித்திருக்கிறோம். இதற்கு எங்களுக்கு எங்களுக்கு ஒத்துழைத்த கவிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் உலகத்தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் சார்பாக என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையா கவிதையில எல்லாத்தையும் இணைத்து சொன்னாங்க. பெண் உரிமை இருக்கிறதா? அவருடைய கவிதையில் இருக்கிறது. நம்முடைய கவிதையில் இருக்கிறதா? இருக்கிறது. அவருடைய பொது உடைமை கொள்கை பற்றி நாம் பேசினோமா? நம்முடைய கவிதையில் பேசினோம். அவருடைய பகுத்தறிவை பற்றி பேசினோம். அவருடைய அழகியல் பற்றி பேசினோமா? பேசினோம். அவருடைய கல்வி, குழந்தைகளுக்கான கல்வியினுடைய அவசியத்தை பற்றி பேசினோம். ஒரு மொழியின் முக்கியத்துவத்தை பற்றி பேசினோம். கிட்டத்தட்ட நமது புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் கவிதையாத்த அத்தனை துறைகளை பற்றியும் இன்று நமது கவிஞர்கள் அனைவரும் தொட்டு காட்டி அருமையான கவிதைகளை யாத்து நமக்கு அளித்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஒரு நிறைவான அருமையான ஒரு கவியரங்கத்தில் நான் பங்கேற்றதில் மிகவும் பெருமையும் மகிழ்ச்சி கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை அனைத்து கவிஞர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. நன்றிங்க. சிறப்பு வாழ்த்துக்கள். வேற ஏதாவது உங்களுடைய கருத்து சொல்லணும்னா சொல்லலாம். நம்முடைய கவியரங்கத்தை முடிச்சிட்டோம். வேற யாராவது ஏதாவது கருத்து சொல்லணும்? ஐயா, அடியேன்னு ஒரு கருத்து சொல்லலாமா? உங்களை நினைச்சுதான் நான் சொன்னேன். முதல்ல வந்து உங்களுக்கு வணங்கி நன்றி சொல்லுகிறேன். இல்ல அதான் உண்மை. அடியேன் ஒரு பார்வையாளர் தான். எனக்கு இந்த அளவுக்குலாம் வரல. கடைசியா பேசின நந்தினி அம்மா கடைசி நேரத்துல வந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி கலக்கிட்டாங்க. அதே மாதிரி நம்ம செந்திலையா அவருடைய செந்தில்குமார் அவங்களுடைய வாய்ஸ் வந்து அந்த மொழியின் நளினம் இருக்கு பாருங்க. அவருடைய இங்க போட்டோ வந்து ரொம்ப சின்ன பையனை காமிக்க, தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா அவருடைய ஒரிஜினல் மூஞ்சி காமிச்சா நல்லா இருக்கும். இல்ல, அவருக்கு அந்த இது பிரச்சனை, நமக்கு அந்த சிக்னல் பிரச்சனை. அவர் இருக்கிறது ஒரு சின்ன கிராமம். ஓ, அப்படிங்களா? ஆனா அவருடைய அந்த மொழி நளினம் இருக்கு பாருங்க. தமிழ் அருமையா இருக்கும். நல்ல அருமையான குரல் அது வேற. அந்த கவிதை வாசிக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். மற்றபடி எல்லோரும் நல்லா பண்ணீங்க. ரொம்ப அருமை. அனைவரையும் வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி, சிவாயிரமே. நன்றிங்க. நன்றி. சிறப்பான ஒரு பின்னோட்டம். மிக்க நன்றி. ஒரு பார்வையாளரா வந்து இந்த அருமையான எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப நன்றிங்கய்யா. இது ஒரு எதிர்பார்க்கல. இருந்தாலும் எனக்கு ஒரு சொல்லுவாங்கல்ல, அது ஒரு பெருமையான ஒரு தருணம். ரொம்ப சந்தோஷங்கய்யா. நன்றி. என்னையும் ஒருத்தர் பிடிச்சிருக்கு, வாய்ஸ் பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. ஐயா சொன்னாருன்னா அது கரெக்டா சரியா. சந்தோஷங்கய்யா. வாழ்த்துக்கள். ஐயா சிவானந்த ஐயா, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இன்றைய கவியரங்கம் ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. எப்படி சொன்னா, ஒரு நீரோடை, தெளிந்த நீரோடை ஓட்டம் மாதிரி ஒரு சொல்லாடல், அதனுடைய வார்த்தைகள், அந்த கவிதை நடை ரொம்ப பொறுமையா ஆழமா சிந்திக்கிற அளவுக்கு ரொம்ப அருமையா பண்ணி சொல்லியிருந்தாங்க. அனைத்து கவிதைகளும் அருமை. அதை பாடியவர்கள் அவர்கள் பாராட்டுக்குரியவர்கள். வாழ்க தங்கள் தமிழ்ப்பணி. நன்றி ஐயா. நன்றி. நன்றிங்கய்யா. மணிமேகலை, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
நானும் இப்பதான் ஒரு 1.5 நேரத்துக்கு முன்னாடி எழுதுனேன். பால் எழுதணும்னு ரொம்ப நாள் ஆசை. போயிட்டு இருக்கிற கிளாஸ் முடிஞ்சுச்சு ஓரளவுக்கு. அப்படியா? சோ அதனாலதான் நான் நல்லா இருந்தது. கலிப்பால் எழுதுனேன். என்னன்னா மைக்க ஆ, ஆமாங்க மைக்க வந்து பக்கத்துல வச்சுக்காம விட்டுட்டேன். ஆமா. என்னன்னா என்னால அத சரியா தொடர முடியல, புரிஞ்சுக்க முடியல. எனக்கு இதுவும் சத்தமும் ரொம்ப கம்மியா கேட்டுச்சா கொஞ்சம் இதுவா இருக்கு. நல்லா இருக்கும். எனக்கு அதான் அது இதுவும் அனுப்புங்க. எழுத்து கண்டிப்பா நடையில உங்களுக்கு அனுப்புங்க. அனுப்புறேங்க. கண்டிப்பா அனுப்புறேங்க. கண்டிப்பா. ரொம்ப அருமையா இருந்துச்சுங்கய்யா. நல்ல விஷயங்களே. சிறப்பு. எல்லாரோட கவிதையும் செம்மையா இருந்தது. நல்லா இருந்தது. அதான் அது ஆமா. அது என்னன்னா சிறப்பா இருந்தது. அந்த யாரை பத்தி பாடுறோன்றது பொறுத்து இருக்குல்ல. அதுதான் கண்டிப்பாங்கய்யா. அதுதான் நமக்கு அந்த இதை பொறுத்து. நன்றி நன்றி. ஆமாங்க. நன்றியா நன்றி. ஐயா செந்தில், நான் ஒண்ணு செந்தில். சொல்லிக்கிறேன். சொல்லுங்கம்மா. ஐயா ஒண்ணுலையா இது போல நிகழ்ச்சிகள் நடத்துறதுனால இப்போ நாங்கெல்லாம் ஓடிட்டே இருக்கிறோம். இதை பத்தி ஒரு சிந்தனையே இல்லை. என்னைய பொறுத்த வரைக்கும். ஆனா இது போல ஒரு நிகழ்ச்சி இருக்கிறதுனால நம்ம சிலது தேடுறோம். ஒரு சிந்தனை வருது. தமிழ் பத்தி யோசிக்கிறோம். ஐயோ படைக்க சூப்பர். முடியுமா? எல்லாரும் பண்றாங்க, நம்மளும் செய்யணுமா? ஒரு ஆர்வம் வருது. இந்த ஊக்கப்படுத்துறது வந்து ரொம்ப அழகா நீங்க ஊக்கப்படுத்துறீங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இது மாதிரி முன்னாடி எல்லாம் கலந்துக்கலைங்கய்யா. எழுதுவேன் போவேன். நான் இது மாதிரி வாசிக்கிறதெல்லாம் இதான் எனக்கு முதல் முறை. பள்ளியில வாசிக்கிறது, கல்லூரில அதுதான் உண்டு. இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த ஒரு ஏஜுக்கு அப்புறம் இப்ப நான் வாசிக்கிறது தான் எனக்கு இது இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி இது எனக்கு முதல் நிகழ்ச்சி. ரொம்ப அருமையா இருக்குது. எல்லாரும் வாசிக்கும் போது நான் எனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துச்சு. இல்ல எவ்வளோ அந்த சொல் நயம், நடை நயம் அதெல்லாம் அருமையா இருக்கு. நமக்கெல்லாம் முடியலையே, நம்ம ஏன் இந்த பக்கம் வரவே இல்லையே அப்படின்னா ஒரு வருத்தம் வருது. அப்புறம் நமக்குள்ள ஒரு வெறி வருது, நம்மளும் செய்யணும் அப்படின்றது. இந்த ஊக்கப்படுத்துறது ஊக்கம் வளருதுங்க எல்லாருக்கும். எனக்கு வளருது. கண்டிப்பா எல்லாருக்கும் அது தோணும். ஒரு ஆர்வம் வருது. நம்ம அப்ப மொழியை தேடுறோம். நம்மளால முடியுமான்னு யோசிக்கிறோம். நீங்க அந்த பேச்சு நடத்துனீங்க இல்லையா? நான் இதுக்கு முன்னாடி பேசினது இல்லை. அதாவது வகுப்புல பள்ளியில பிரேயர்ல பேசுவோம். கல்லூரியில படிக்கும் போது மேடைக்கு போவேன். பசங்க கீழே வந்து கை தட்டுவாங்க, ஓடியாந்துருப்பேன். எங்க ப்ரொஃபசர் சொல்லுவாரு, ஐயா நான் கட்டுரை எழுதுவேன். ஐயா சொல்லுவாரு, நீ அவமானப்பட தயாரா இருந்தா போ, அவமானப்பட்டாதான் உனக்கு வரும் பாரு. ஆனா அன்னைக்கு அவமானப்பட நான் தயாரா இல்ல. எனக்கு வெக்கமா இருந்தது, பின்வாங்கிட்டேன். சொல்லுவாரு, பேப்பரை கையில வச்சுக்காதம்மா, அத அப்ப நடுங்கும், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும். அப்பெல்லாம் எனக்கு செய்ய தெரியல. ஆனா இப்ப எனக்கு அது ரொம்ப ஒரு ஏக்கமாவே இருந்ததுங்க ஐயா. நம்ம ஏன் அதெல்லாம் கத்துக்கலையே, நம்ம ஒழுங்கா தமிழ் படிச்சும் நம்ம எதுவுமே செய்யலேன்னு ஒரு வருத்தம் இருந்துட்டே இருந்தது. ஆனா அந்த ஆசைய உங்க நிகழ்ச்சி அந்த குடியரசு தினத்தன்னைக்கு என்னை பேச வச்சது. அது நான் எப்படி பேசினேன் அதெல்லாம் எனக்கு அடுத்த விஷயங்க. ஆனா நான் பேசணுன்ற ஒரு எண்ணத்தை மத்தவங்க யாருமே கேட்க மாட்டாங்க, இருக்கிறவங்க தான் கேட்பாங்க. நம்ம பேசி பார்க்கணுங்கிற ஒரு வெறி எனக்கு அந்த நிகழ்ச்சி தூண்டுச்சுங்க. உண்மையிலே அந்த உலகத்தமிழ் பண்பாடு சங்கத்துக்கு எனக்கு நன்றி கடமைப்பட்டுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. எனக்கு இந்த கவிதையும் நான் பாப்பா ட்ரெஸ் எடுத்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். ட்ரெஸ் எடுக்க போனோம். அம்மா நான் கவிதை தேடணும் தேடுறேன் காணோம். எல்லாரும் வாசிச்சவனே நானா கேட்டுட்டே தான் இருந்தேன். அவ போய் போட்டு பார்த்துட்டு நான் கேட்டுட்டு நான் அன்னைக்கு எப்படியா போகணும், நீ அப்புறமா கூட வந்து பாத்துக்கோவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ட்ரெஸ் எடுத்து ஒரு வேலையை முடிக்கல. நான் வரணும்னு தேனே காணோம். ஐயோ காணுமே, சரி எப்படியாவது தேடியாவது எடுக்கலாம்னு தேடி பாக்குறேன், வரல. சரி தேடுறதுக்குள்ள முடிக்க போறாங்களே, ஏதாவது ஒண்ணு தோணும். முதல் வரி மட்டும் ஞாபகம் இருந்தது. அடுத்து ஏதோ ஒண்ணு எழுதலான்ட்டு டக்குன்னு எழுதிட்டேன். ஆனா மத்தவங்களுடைய அந்த மொழி நடை, அந்த சொற்கள் பயன்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா நான் ரொம்ப எளிமையா போட்ட மாதிரி எனக்கே ஒரு ஃபீல். சரி அடுத்து என்னன்னா ஒருத்தருக்கும் ஒரு பாணி. நீங்க அத மாதிரி யோசிக்காதீங்க. ஒருத்தருக்கும் ஒரு பாணி, அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தினுடைய நோக்கமே இது மாதிரியான திறமைகளை வெளிக்கொண்டு திறமைகள் வெளிப்படுத்தலும் ஊக்கப்படுத்துதல் ரொம்ப அருமையான இதுங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி நன்றி நன்றி. சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள். நீங்க ஆசிரியரா? ஆமாங்க, நான் தான் ஆசிரியர் சொன்னேன், வேலம்மாள் பள்ளி ஆசிரியர். நான் பிஹெச்டி தமிழ் முனைவர் பட்டம் தான். முனைவர் பட்டம் திருவையாறு அரசர் கல்லூரியில திருமிகு சண்முக செல்வ கணபதி ஐயாவோட மாணவி பிஹெச்டினா. பிள்ளைங்க படிப்புக்காக ஸ்கூலுக்கு வந்துட்டேன். கல்லூரியில பணியாற்றினேன். இங்க ப்ரொஃபசர் தனபாலன் கல்லூரிட்டு கேளம்பாக்கத்துல இருக்கு, சென்னையில பணியாற்றிட்டு அப்புறம் பாப்பா வந்து ஸ்கூல் பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஸ்கூலுக்கு வந்தவதான் 10 வருஷமா ஸ்கூல்ல ஓடிட்டு இருக்கு. பிள்ளைங்களுக்காக வாழ்க்கை மாறிடுச்சு. என்னோட ஆசைகள்லாம் எதுவுமே நடக்கல. இப்பதான் வந்து என்னோட ஆசைகளை கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி நிறைவேற்றிக்கிறேன்.
அது உண்மையிலே உலகத்தமிழ் பண்பாடு சங்கத்துக்கு மிகப்பெரிய நன்றிங்கய்யா. அது எப்பவுமே கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களுக்கு. உண்மையிலே இந்த நிகழ்ச்சி இல்லைன்னா நான் என்னோட இது கூட தெரியாம போயிருக்கோம். நன்றிங்கய்யா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி. செந்தில் ஏதோ பேசுறீங்க? ஐயா வணக்கம். மணிக்கணியா ஆன் பண்ணிட்டு சொல்லுங்க. உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் தலைவர் அவர்கள் ஆக்கத்திறன் கொண்டவர்களை ஊக்கப்படுத்துவதில் தனி சிறப்பு படைத்தவர். அவர் புகழ்வதால் பூனையை கூட யானையாக மாற்றும் வலிமை படைத்தவர். யார் எதை சொன்னாலும் எப்படி சொன்னாலும் அதை சுவை கூட்டி நம்முடைய செவியில் சேர்ப்பார். எல்லோரையும் ஊக்கப்படுத்துவதை அவருடைய தலையாய நோக்கமாக வைத்திருப்பார். ஐயா அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த பணிந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிதாசனை பற்றி எதை தொடுவது எதை விடுவது எல்லோரும் அதே தடுமாற்றம்தான். ஆனாலும் காலமுள்ள காலம் வரை செதுக்கிய சிற்பமாய் சிம்மாசனமிட்டிருப்பார் நெஞ்சம் முழுதும் நீக்கவர. இப்படி ஒரு தலைப்பை எப்படி தேர்ந்தெடுத்தீர் தலைவர் அவர்களே? இதற்காக தனியே அறையேனும் அமைத்து சிந்திப்பீரோ? இப்படி ஒரு தலைப்பினை வழங்கியிருக்கின்றீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு தலைப்பையுமே ஒரு தலைப்பாக வைத்து ஒரு மேடை அரங்கேற்றி விடலாம் போல் இருக்கிறது. இதுவரை கொடுத்த தலைப்புகளை எல்லாம் வைத்து அதுவே ஒரு விவாத பொருளாக மாற்றி பேசலாம் என்றே தோன்றுகிறது. அந்த அனுபவம், அவர் மிகச்சிறந்த ஒரு இராணுவ அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர் ஐயா தலைவர் அவர்கள். ஆனாலும் அவருடைய வார்த்தைகள் என்னவோ மென்மையாக வெளியேறும். தமிழ் மீது கொண்ட பெரிய காதல் தான் அவரை இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறது. அவர் காதல் நம் மனதிலும் சேர்ந்து நெஞ்சில் நிலைக்கும் என்பதில் ஐயமில்லை. ஐயா அவர்களுடைய பணியை நான் மிகவும் பணிந்து வாழ்த்தி மகிழ்கிறேன். எளியவன். இந்த நிகழ்ச்சியை மிக திறமையாக செய்யக்கூடிய பேராளுமை ஐயா அவர்கள். அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துணை பேராளுமைகளுக்கும் எளியவனின் பணிவான வணக்கத்தோடு கேட்டுக்கொள்வது, உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தோடு நீங்கள் எப்பொழுதும் இணைந்திருங்கள். உங்கள் முகம் அழகாகும், உள்ளம் கிளர்ச்சி அடையும். தமிழுக்கு அணி சேர்ப்போம். ஏனென்றால் பல்வேறுபட்ட காலங்களில் எண்ணற்ற மனச்சுமைகளோடு வாழக்கூடிய காலகட்டம் இது. இதை கடந்து நம் தமிழில் தமிழால் லயித்து போகும் பொழுது எல்லாவற்றையும் கடந்து சங்கமிக்கிறோம். அந்த சங்கமத்திற்கு ஏற்பாடு செய்யக்கூடிய ஐயா அவர்கள் மிக தெளிவாக நம்மை வழிநடத்துகிறார்கள். அதனால நாம் அனைவரும் குடும்பமாக இணைந்து உலக தமிழ் பண்பாட்டு சங்க நிகழ்ச்சியில் உச்சத்திற்கு எடுத்து செல்வோம். எதிர்வரும் திங்களில் நேரடி நிகழ்வு நடக்க இருப்பதாகவும் ஐயா அவர்களும் நிறுவனர் அவர்களும் கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்வில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்வீர்களே, ஆனால் மட்டற்ற மகிழ்ச்சி அடைவோம். உங்களின் திறமைகளுக்கு மேடை கொடுக்க காத்திருக்கிறோம். வாருங்கள் பேராளுமைகளே, வாருங்கள். நன்றிகள் ஐயா. ஐயா, இந்த கவிஞர் வாலியோட ஒரு வரி ஞாபகம் வருது உங்களுக்கு, அது சொல்லிடுறியா? ஊக்குவிப்பவரை ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவரும் தேக்குவிப்பார் அப்படின்னு சொல்லுவாரு. அது மாதிரி எங்களுக்கு நீங்க ஐயா துப்பாக்கின்னு சொல்றவர், துப்பாக்கியிலிருந்து தூர போகும் தோட்டம் அது சின்னதுதான், உங்களுடைய வார்த்தைகள் சிறிது, ஆனா அது வெளிப்படுத்துவது பெரும் மனிதனுடைய பெருங்குருதி. அது மாதிரி உங்களுடைய தமிழ் வளர்ச்சி பெறுதுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி, 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 மிக்க நன்றி. உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் இந்த அருமையான நிகழ்வு ஒரு இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கிறது. ஒரு சிறப்பான ஒரு கவியரங்கை நடத்தி முடித்திருக்கிறோம். மீண்டும் ஒரு அருமையான ஒரு நிகழ்வில் மீண்டும் நாம் சந்திப்போம். தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பை உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்திற்கு வழங்குமாறு உங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.